அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு துரை அருண் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்துல பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு, பெருந்துறை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நீங்க அறிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்காங்க. இதுல என்ன வாதங்கள் போச்சு? முதல்ல பார்க்கும்போது அவங்க மேல தேர்தல் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி மனுதாரர் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இதுல என்ன வாதம் போச்சுன்னு பாக்குறீங்க? அதாவது இந்த தேர்தல் வழக்கை பொறுத்த மட்டும் ஒரு தொகுதியில யாரு வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் அவங்க மேல கரப்ஷன் அலிகேஷன் சொல்லியிருப்பாங்க, காசு கொடுத்து வெற்றி பெற்றாருன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் தவறான தகவல் கொடுத்து வெற்றி பெற்றாருன்னு சொல்லியிருப்பாங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, தவறான தகவல் கொடுக்கறது, அப்புறம் பல்வேறு விதமான ஊழல் புகாரை செஞ்சு வாக்குகள் எண்ணும் போது ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு முன் முரணான தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி தான் தேர்தல் வழக்கு பதிவு செய்வாங்க. அப்ப சில பேர் சர்டிபிகேட் கூட அவங்கள தவறான சர்டிபிகேட் கொடுத்தாங்க, காஸ்ட் சர்டிபிகேட்ல தவறான சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டின்ல இருந்து அவங்க கிறிஸ்டின்னு சொல்லிட்டு இந்த இவங்கள தலித் பகுதியில எஸ்சி கான்ஸ்டிடியூன்சி நின்றுறாங்க இல்லையா, அப்படிலாம் சொல்லி பல்வேறு வழக்குகள் வரும். அப்படி இந்த வழக்குகள்ல இந்த 5 சம்பந்தப்பட்ட 5 வழக்குகள்ல திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், இப்படி எல்லா இடங்களிலும் நடந்த இந்த தேர்தல்ல என்ன ஆயிப்போச்சுன்னா, இப்போ ஒரு வேக்கன்சி எப்போ அரைஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கேஷுவல் வேக்கன்சி, கிளியர் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கிளியர் வேக்கன்சியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியர் வேக்கன்சி இல்ல அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்னன்னா இவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் சபாநாயகர்கிட்ட போய் ரெசிக்னேஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, சபாநாயகர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதன் காரணமாகவே இது வேகன்சிஸ் அரைஸ் ஆயிடுச்சு, அதனால 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்றதே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. என்ன பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வழக்கு யாருக்கு எதிராக, விஜயபாஸ்கருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்காங்க. விஜயபாஸ்கருக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவர் தேர்தலில் முறைகேடா வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லி அவரை வெற்றி பெற்ற அந்த வெற்றியை செல்லாதுன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில வழக்கு தேர்தல் நடத்தினா விஜயபாஸ்கர் இல்லாம வேற ஒருத்தவங்க அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா யாரு எதிர்த்து வழக்கு, அந்த வழக்கு யாருக்கு எதிரானதா இருக்கும். எனவே இப்படி இருக்கும்போது, இந்த சூழ்நிலை இருக்கும்போது ஒன்ஸ் ஃபார் ஆல் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டா அதை அந்த வழக்கை முடிக்கிற வரையில அந்த வழக்கு நீதிமன்றத்துல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த தொகுதியில தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது போல அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு இந்த சம்பந்தப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தார்கள் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நீங்க 3 வாரத்துக்குள்ள பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பீரியட் எல்லாம் அந்த தொகுதி மக்கள் எம்எல்ஏ எல்லாம் இருக்க போறாங்க, அதுதான் உறுதிப்படுத்தப்படுது இல்லையா? ஆமா, அதாவது அவங்க அவங்களோட வெற்றியை தான் கொஸ்டின் பண்றாங்க, அவங்க வெற்றியை தான் சேலஞ்ச் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வேற ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அப்ப ரெண்டு பேரு ஒரே இடத்துக்கு 2 பேர் 2 ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்க முடியாது இல்லையா. இது ஏற்கனவே ஆந்திராவுல ஒரு இது மாதிரி வழக்கு போட்டிருக்காங்க, சஞ்சீவ் ஐயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானான்ற வழக்கு இருக்கு. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி வேகன்சிஸ் அரைஸ் ஆயிடுச்சு. வேகன்சிஸ் அரைஸ் ஆயிடுச்சுன்றது எப்படி சொல்லணும்னா கேஷுவல் வேகன்சி, கிளியர் வேகன்சின்னு சொல்றாங்க. இவங்க எலெக்ஷன் பெட்டிஷன் இருக்கிற போது, பெண்டிங்ல இருக்கும்போது அது கிளியர் வேகன்சிஸ் கிடையாது அப்படின்றாங்க. அந்த இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது கிளியர் வேகன்சிஸ் என்னன்னா எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங் இல்லாம இருக்கணும், எலெக்ஷன் பெட்டிஷனே அங்க இருக்கக்கூடாது. எந்த விதமான தேர்தல் வழக்குகள் இல்லாம இருக்கும்போது அந்த கிளியர் வேகன்சி அப்போதான் நீங்க அங்க தேர்தல் நடத்தலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது இந்த வழக்கை பொறுத்த மட்டும் என்னன்னா ஒரு ஒரு அரசியல் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் சட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரா அவர் வந்துட்டாரு. விஜயபாஸ்கரோ மரகத குமரவேலோ யாராக இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நபருக்கு எதிரானதான் வழக்கு இருக்கு.
அவங்க வெற்றி பெற்றதுக்கு எதிர்த்து தான் வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றதை எதிர்த்து வழக்கு தொடுத்த போது அதை பத்தி ஆராயாம, அதை பத்தி விசாரணை நடத்தாம, அதுக்கு தீர்ப்பு கொடுக்காம, புதுசா ஒரு எலெக்ஷன் நடத்தி அந்த எலெக்ஷன்ல வேற யாரும் ஜெயிச்சு போயிட்டாங்கன்னா யாருக்கு எதிராக அந்த வழக்கு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக இந்த 5 தொகுதிகள்லயும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், இந்த வழக்கு முடியுது வந்து அந்த 5 ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்றதுதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதுதான் நேற்று வந்து வாதமா வச்சிருக்காங்க. அதுதான் இந்த தீர்ப்புலயும் வந்து 20 பக்க தீர்ப்புலயும் அதைதான் வந்து கோடிட்டு காட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது அரசு பணம் இது வீணாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதிகள் தெரிவிக்கிறதா பார்க்க முடியுது. நீங்கள் சொல்வதை போல இப்ப இந்த கேஸ் எலெக்ஷன் பெட்டிஷன் கேஸ் வந்து 5 வருடங்களுக்கு ஆனாலுமே அப்போ அந்த மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் அதுல பாதிக்கப்படுதியா? தாங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த இடம் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கும் போது இது வந்து ஜனநாயக போக்கு ஆபத்தாக மாறும் இல்லையா? இல்ல அதுதான் இவங்க இது வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, விமான விபத்துல இறந்து போயிட்டாரு, சாலை விபத்துல இறந்து போயிட்டாரு, நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு பாக்குறது வேற. இது வந்து பிளான் பண்ணி கரப்ஷன் அலிகேஷனோட எல்லாம் சொல்றாங்க. இந்த இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, the premature holding of by-elections not only inflict an enormous drain on the public exchequer funded by taxpayer, but also risks a severe constitutional deadlock by potentially yielding to validly elected representatives for a single constituency அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒரு இடத்துல இருந்து எலெக்ஷன் நடத்துறது மூலமாக ப்ரீமெச்சூரா முன்கூட்டியே வந்து எலெக்ஷன் நடத்துறது என்பதன் மூலமாக வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது. மக்களுடைய வரிப்பணம் வந்து பாதிப்பு உள்ளாவது, இழப்பு உள்ளாவது. அதே போல ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கான முட்டுக்கட்டையும் இங்க வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரே என்னன்னு சொன்னா, ஒரே எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ எப்படி இருக்க முடியும், 2 ரெப்ரஸன்டேட்டிவ் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது இன்னொருத்தர் வெற்றி பெற்று வந்துட்டாருன்னா 2 கேண்டிடேட் ஆயிடுறாங்களே, 2 ரெப்ரஸன்டேட்டிவ் ஆயிடுறாங்களே, 2 பிரதிநிதி வந்துடுறாங்கல்ல. அப்ப யாரு கேஸ் போட முடியும்? அந்த வழக்கு யாருக்கானதாக மாறும் அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால இது என்னன்னா, இவங்க வந்து இவங்களோட வசதிக்கு ஏற்ப, இவங்களோட வாய்ப்புக்காக, இவங்களோட அரசியல் லாபங்களுக்காக ஒரு திடீர்னு வந்து இவ்வளவு வரிப்பணம் செலவு பண்ணி அவங்கள வந்து பல்வேறு துறை அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு தேர்தல் நடத்துறாங்க. சாதாரணமான பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்பை வந்து இவங்களோட அரசியல் லாபத்துக்காக இப்ப நேரடியா வந்து இங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா இருக்கு, கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு. நீங்க அப்படி எம்எல்ஏவாக இருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட முடியாது. அதுக்குதான் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துச்சு. அந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு வந்து சிக்கிட்டாங்கன்னா இவங்க பதவி எழுந்துருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கட்சியில போய் சேர்றாங்க. இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்றதா கேள்வியா இருக்கு. இந்த ரெசிக்னேஷனுக்கு கூட இவங்களுக்கு மேல வந்து ஒரு பிரைப் அலிகேஷன் காரணமா இருக்குமோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த வழக்குல இருக்கு. அதோடு மட்டுமில்ல அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றதே சரியானதா அப்படின்ற கேள்வி இருக்கும் போது இவர் எப்படி இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்ற ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து பல்வேறு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இந்த சஞ்சீவன் ஐயா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானான்ற வழக்குல அதான் சொல்றாங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாலே நீங்க அந்த இடத்துல எலெக்ஷன் நடத்த கூடாது அப்படின்றாங்க. அதனால என்னன்னா, இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, அந்த இடத்துல வந்து மக்கள் பிரதிநிதி இல்லாததுனால அங்க எந்த வேலையுமே நடைபெறாம போயிடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு கேட்டீங்க இல்லையா? அப்போ ரிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரியணும்ல. நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது இப்போ அப்பாவு அவர்கள் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. அதனுடைய தீர்ப்பே வந்து 10 வருஷம் கழிச்சுதான் வருது அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா அதுக்கு கேப்ல வந்து எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு ஒருத்தர் சர்வ் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ வந்து எம்எல்ஏக்கள் தானா ராஜினாமா பண்ணதன் மூலமாக அந்த தொகுதி இப்போ வேக்கண்டாவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இல்ல அப்படி இல்ல, அந்த வழக்கு வந்து உடனடியா நடத்தி முடிக்கணும்னு தான் உயர் நீதிமன்றம் சொல்றாங்க. அதாவது வந்து நீதிமன்றத்தை வந்து அரசு இயந்திரம் வந்து தானா இயங்காது, அது தள்ளி விடணும் அப்பதான் இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சேயிங் இருக்கு இங்கிலீஷ்ல. அதே போல இது வந்து தள்ளி விடணும். இந்த நீதிமன்றத்துல தேங்கி இருக்க வழக்குகளை இது தொடர்ச்சியா நடைபெறாம இருக்கிறதுக்கு இந்த வழக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. இப்ப இடையில வந்து 2-3 வழக்கு, தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேரோட திமுக சேர்ந்தவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான அந்த வழக்குகள்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. உடனே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குல்ல. அத மாதிரி உடனே சில வழக்குகள் நடைபெறும்.
தீர்ப்புகள் வரும். சில வழக்குகள்ல தான் வந்து அந்த எக்செப்ஷனலா சில வழக்குகள் விதிவிலக்கா அது அப்பாவு வழக்கு போல 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் வருதே தவிர, மற்ற வழக்குகள்லாம் மேக்ஸிமம் உடனே உடனே தீர்ப்பு குடுத்துடுறாங்க. ஓகே தோழர். இப்ப வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக தலைமை வழக்கறிஞர் வந்து வாதாடிக்கிறாரு. அந்த விஷயங்கள் அறிவிக்கப்படுறதுக்கு இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் போறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாரு. விஜய் அவர்கள் மட்டும் தான் அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. மத்த எம்எல்ஏக்களுக்கு அந்த வாதத்தை முன்வைக்கல. இது எப்படி பார்க்கலாம்? அதாவது எலெக்ஷன் அந்த வேகன்சிஸ் அரைஸ் ஆகுது அப்படின்றது கிளியர் வேகன்சிஸா அப்படின்னு பாக்குறாங்க. விஜய் கேஸுங்கிறது வந்து டிஃப்ரெண்டா ம், அப்படி சொன்னாலும் கூட எலெக்ஷன் பெட்டிஷன் அங்கேயும் ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல. அவர் ரிசைன் பண்ண உடனே ம், ஃபைல் பண்ணிட்டாங்கல்ல. ரிசைன் பண்ணிட்ட உடனே ஃபைல் பண்ணாலும் அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் பண்ணும். அன்டில் டிஸ்போசல் ஆஃப் த எலெக்ஷன் பெட்டிஷன் கான்ஸ்டிட்யூன்சி ஷல் பி கெப்ட் வேகன்சி வேக்கன்ட் தான் சொல்றாங்க. அப்படிதான் இருக்கும். அதை வந்து மாத்த முடியாது. ம், அந்த விஜய் திருச்சி கிழக்குல வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாம இருந்தா பரவாயில்ல. எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாலே அது வந்து கிளியர் வேகன்சிஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கேட்டகரியில வந்துருது. கேஷுவல் ம். வேகன்சிஸ், கிளியர் வேகன்சிஸ். அந்த கிளியர் வேகன்சிஸ் பார்த்தா கிளியர் வேகன்சிஸ் இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த பெட்டிஷன் அந்த தேர்தல் வழக்கு நடத்தி முடிக்கிற வரையிலும் அது அவங்க அந்த இடத்துல தேர்தல் நடத்த முடியாது அப்படின்றதான் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. இப்போ இது வழக்கு ரீதியா பார்க்காம அரசியல் ரீதியா பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து 2 வெளி மாவட்ட பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. ஒண்ணு திருச்சி கிழக்கு, இன்னொன்னு நேத்துக்கு போன கரூர். 2த்துலயுமே வந்து இடைத்தேர்தலுக்காக தான் அவர் போறாரு அப்படிங்கிற விஷயத்த பலரும் முன்வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்போ அவருடைய முயற்சிகளுக்கு இது பெரிய தடையா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய முட்டுக்கட்டை. இப்படி நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அந்த தொகுதியில தேர்தலை நடத்த முடியாது அப்படின்றது விஜய்க்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இப்ப அவங்களுக்கு இந்த தாவேக அரசுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு தான். அந்த பை எலெக்ஷன்ல வந்து அவங்க வெற்றி பெற்று அதன் மூலமா அதிகப்படியான அவங்க தாவேகாவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்கன்னு நினைச்சாங்க. அது இப்போ கிடைக்காது. அது கிடைச்சாலும் உடனே கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த 5 தொகுதிகள்லயும் தேர்தல் நடத்தணும். அந்த 5 தொகுதிகளுக்கான தேர்தல் வழக்கு வந்து நிலுவையில இருக்கு. அந்த 5 வழக்குகளையும் நடத்தி முடிச்சு அதன் பிறகுதான் வந்து தேர்தல் நடத்த முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி நடத்த முடியாது. ஏன்னா இப்ப அந்த வழக்குகள் குறித்து விசாரணையே இன்னும் முடியல. இப்போ உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு 31ஆம் தேதி மறுபடியும் வழக்கு விசாரிக்க போறாங்க. அது வரையிலும் இந்த இன்டரிம் ஸ்டே தொடரும். இந்த இடைக்கால தடை தொடரும். அப்படி இருக்கும்போது இந்த ஐந்து இந்த 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 வழக்கு இன்னும் எத்தனை நாள் நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க கண்டிப்பா. அரசு போகும். இந்த ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றத்துல அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவான உத்தரவு கிடைக்கலன்னா கண்டிப்பா உச்சநீதிமன்றம் போவாங்க. உச்சநீதிமன்றத்துல போய் இந்த வழக்கு எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியாது இல்லைங்களா? புரியுதா? உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியாது. தமிழ்நாடு அரசு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு இப்ப வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை வந்து உறுதி செய்வாங்களா? இல்ல வந்து இந்த வழக்கு வந்து இறுதி உத்தரவா பிறப்பிக்கப்படுற வகையில இதே உத்தரவு தான் உச்சநீதிமன்றம் சொல்லுமா? இல்ல மாற்றி சொல்லுமா? அப்படின்றது தெரியாது. அதெல்லாம் வந்து உடனே நடந்துருமான்னு நடந்துராது. இதுக்கு வந்து இட் வில் டேக் சம் மோர் டைம். 6 மந்த் ஆகும், 1 இயர் ஆகும், எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தாலும் அது எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியாது. அதுக்கடையில இவங்களுக்கு போதுமான உறுப்பினர்களை இவங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறது அந்த அவங்களுடைய கணிப்பு, அந்த கனவு அதுல எல்லாம் இன்னைக்கு வந்து நடைபெறாது. அந்த கணிப்புகள்லாம் பொய்யா போச்சு அப்படின்றதான் உண்மையா இருக்கு. இப்போ விஜயோட வந்து போதிய உறுப்பினர்கள் நமக்கு கிடைக்கணும். அதனால ராஜினாமா பண்ண வச்சு இடைத்தேர்தலை சந்திப்பது. இப்போ அந்த இடைத்தேர்தலே வந்து தடை விதிச்சு நிறுத்தி வச்சிருக்கா அப்படின்னும் போது, அப்போ இந்த எம்எல்ஏ ராஜினாமா செய்யும் படலம் இன்னும் தொடரும் பார்க்கலாமா? இல்ல அதுதான் இப்போ வந்து பெரிய செக் பாயிண்ட் செக் வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா யாரு நீங்க ஈஸியா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு வேற கட்சியில சேர்ந்து அதன் மூலமா மறுபடியும் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அவங்களே வந்து எம்எல்ஏ இல்ல நினைச்சாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு செக் வச்சுட்டாங்க. அந்த தொகுதிகள்லாம் தேர்தல் வழக்கு பதியப்பட்டுருச்சு. அந்த 5 தொகுதியில தேர்தல் வழக்கு பதியப்பட்டுருச்சு இல்லையா? தாக்கல் செய்யப்பட்டுருச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது மறுபடியும் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் ராஜினாமா செய்யறாங்களோ அந்தந்த தொகுதியெல்லாம் தேர்தல் வழக்கு பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதனால யாருமே இதுக்கப்புறம் ராஜினாமா செய்யறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே அதே சமயத்துல இவங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் எந்தவித வற்புறுத்தலும் இல்லாம எந்தவித நெருக்கடியும் இல்லாம இவங்களோட தனிப்பட்ட சுய லாபத்துக்காக ஆதாய அரசியலுக்காக பொருளாதார நலனுக்காக இப்படி வந்து ஒரு கட்சி மாறி
அதுக்கு பிறகு வந்து ரிசைன் பண்ணி சபாநாயகர்கிட்ட கொடுத்து சபாநாயகர் அதை அக்செப்ட் பண்ணி அதன் பிறகு வேக்கன்சி வரும்போது மறுபடியும் அந்த கட்சியில போய் சேர்றாங்க. எந்த கட்சிக்கு எதிராக இவங்க தேர்தலில் போட்டிட்டாங்களோ அதே கட்சியில போய் இவங்க சேர்றாங்க. அப்போ மக்களோட மேண்டேட் இருக்குல்ல, மக்கள் வந்து எதுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த இவங்க எந்த கட்சி அதிமுகவில் இருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதிமுகவோட தலைமைக்கு தான் ஓட்டு போட்டாங்க. எல்லா ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரஸின்னா என்னன்னா எல்லா தரப்பு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும், நாடாளுமன்றத்தில் இருக்கும்னு சொல்றாங்க. எல்லா கட்சிகளுடைய கொள்கை கோட்பாடும் வந்து சட்டமன்றத்தில் இருக்கும், நாடாளுமன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்கும். இப்ப காவிரி பிரச்சனையில தமிழ்நாடு சார்ந்த கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டுடைய கட்சிகளுக்கு ஒரு மாதிரி நிலைப்பாடு இருக்கும், தேசிய கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து முல்லை பெரியார் பிரச்சனையில இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கும். தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆட்சி மொழியா இருக்கணும், இரட்டை மொழி இருமொழி கொள்கையில ஒரு நிலைப்பாடு இருக்கும். அப்புறம் வந்து சமஸ்கிருதத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு இது வேணாம், தமிழ் தான் தாய்மொழியா இருக்கணும், தமிழ் தான் வந்து கோவில்ல வழிபாட்டு மொழியா இருக்கணும், நீதிமன்றத்துல தமிழ் தான் வந்து ஆர்கியூமெண்ட் லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பல்வேறு அரசியல் நிலைப்பாடு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கொள்கையா, ஒவ்வொரு கட்சியும். அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிற போது அதையெல்லாம் வந்து நீதிமன்றத்துல அதையெல்லாம் சட்டமன்றத்துல பேசுறதுக்கு, நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு தான் எல்லா கட்சிகளுக்குமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஆனா இங்க என்னன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்காக தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. ஆனா எந்த கட்சிக்கு எதிராக இவங்க வந்து ஓட்டு போட்டாங்களோ அதே கட்சியில போய் இவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஜாயின் பண்றாங்கன்னா, அப்ப மக்களுடைய அந்த வாக்களித்தது அந்த பார்லிமெண்ட் டெமோக்ரஸியை கேள்வி உட்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பெரிய சிக்கலா இருக்கு இப்போ. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எம்எல்ஏவோட டிஸ்கிரிப்ஷனுக்கு உங்க வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க? அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். இந்த கட்சியில தொடர வேண்டாம், இந்த கட்சியில் நம்ம எம்எல்ஏ தொடர வேண்டாம், அடுத்த கட்சியில் நம்ம எம்எல்ஏ தொடருவோம், அவங்களுடைய கொள்கை நல்லா இருக்கு, அவங்களுடைய வழிகாட்டுதல்கள், அவங்களுடைய ஆட்சி நல்லா இருக்கு, அதனால அவங்க கட்சியில போய் எம்எல்ஏ தொடருவோம்னு சொல்லி ஒரு எம்எல்ஏவாக அவருக்கு ஒரு தனிப்பட்ட முடிவு இருக்கலாம் இல்லையா? அது ஒரு வேல்யூ இருக்கு இல்லையான்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி நான் புரிஞ்சுக்கிறது. அப்படி எந்த எம்எல்ஏ சொல்லியிருக்காங்களா இந்த கட்சியோட கொள்கை நிலைப்பாடு சரியில்லை, இவங்களுக்கு கட்சியோட செயல் திட்டம் சரியில்லை, வேலை திட்டம் சரியில்லை, இவங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்காங்க, இருமொழி கொள்கைக்கு எதிராக இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு எதிராக இருக்காங்க, வேளாண்மைக்கு எதிராக இருக்காங்க, வாழ்வு உரிமைகளுக்கு எதிராக இருக்காங்க, அப்புறம் என்ன காவிரி நீர் உரிமைக்கு பிரச்சனைக்கு அதிமுக எதிராக இருக்கா, இருமொழி கொள்கையில அதிமுக எதிராக இருக்கா, தமிழ் வழிபாட்டு மொழியா இருக்கக்கூடாதுன்னு அதிமுக சொல்லுதா, 69% இடஒதுக்கீடுக்கு எதிராக அதிமுக இருக்குதா? ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்லிட்டு வெளியே போறாருன்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பர்சனலான ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் நேற்று மேடையில பேசும்போது தாலுகாவுக்கு மத்த இளைஞருக்கு மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலுமே ஆதரவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்துறாரு இல்லையா? குழந்தைங்க கேட்கறது எல்லாத்தையும் வந்து செயல்படுத்த முடியுமா? குழந்தை வந்து விஷம் குடிக்க சொன்னா அது வந்து விஷத்தை குடிச்சிட முடியுமா? அது வந்து எப்படிங்க சரியா இருக்கும்? அரசியல் என்பது வேற, குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளோட விருப்பன்றது வந்து இந்த விளையாட்டுத்தனமா பேசுறது என்பது வேற, அரசியல் என்பது வேற இல்லையா? தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் என்பது வேற இல்லையா? அது வந்து குழந்தைங்களோட விருப்பத்தோட வந்து எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? குழந்தைங்க என்ன சொல்லும், அவங்க ஆசைப்பட்டு எது வேணாலும் கேட்பாங்க, அதை வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு படிக்கணும்னு சொன்னா படிப்பதற்கு, விளையாடுவதற்கு என்ன கேட்கறாங்களோ அதையெல்லாம் கொடுக்கலாம். அதனால ஒரு தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட முடியுமா? அவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி என்ன தெரியும்? இது வரைக்கும் வந்து விவசாயிகளோட கடனை வந்து ரத்து செய்யல, அதை பத்தி ஏதாவது இந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா? ஓட்டு போட சொன்ன அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு முழுக்க வந்து எல்லா பேருந்துகள்லையும் பெண்கள் இலவசமா பயணிக்கலாம்னு சொன்னாங்களே, அது வந்து நடைமுறைப்படுத்த முடியல, அதை பத்தி இந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து 200 கிராம் வந்து மின்சாரத்துல வந்து விலக்கு அளிக்கப்படும் சொன்னாங்க, இது வரைக்கும் அதை செய்யவே இல்லையே. 100 யூனிட் தான் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க, அதை பத்தி அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா? இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம், நான் தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 2500 தரேன்னு சொன்னாங்களே, ஏன் அதை தர முடியல? இதை பத்தி எந்த குழந்தையாவது கேட்டுச்சா? இதெல்லாம் தெரியுமா? குழந்தைங்க எது சொல்லுவாங்கன்னா, அவங்க மற்றபடி அவங்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்க சொல்றாங்க, ஒரு டூர் அழைச்சிட்டு போக சொல்றாங்க, அவங்களை வந்து பிக்னிக் அழைச்சிட்டு போக சொல்றாங்க, அதை செஞ்சாங்க பரவாயில்ல. அவங்க வந்து விஷத்தை குடிக்க சொன்னா விஷத்தை குடிச்சிருவாங்களா? குழந்தைங்க விஷத்தை குடிக்க சொல்றாங்க, விஷத்தை குடிக்க முடியுமா? ட்ரெயின்ல போய்
இந்த தாம்பரம் டு பீச் ட்ரெயின்ல போய் குழுக்கு போன்னு சொல்றாங்க, போக முடியுமா? குழந்தை சொல்லிட்டு திருப்பி விழுந்துருவாங்களா? இது அரசியல் வேற, குழந்தைகளோட இன்ப துன்பங்கள் வேற, குழந்தைகளோட ஆசை என்பது வேற, அரசியல் என்பது வேற. தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்க சொன்னதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்றது எப்படி சரியாக இருக்கும்? இது மேனிபுலேஷன் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை இப்படி வந்து சூன்யமாக்கிட்டாங்களே, இது எப்படி சரியா இருக்கும்? குழந்தைங்க சொன்னாங்கன்னு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை போய் ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லலாமா? வெக்கமா இல்லையா இப்பெல்லாம் சொல்றதுக்கு? என்ன தனிப்பட்ட விருப்பமா இருந்தாலும் மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த வேக்கன்சி இப்போ அந்த அந்த இடம் வந்து இப்ப வேக்கண்டாவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முடிவுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்றீங்க சார். உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.